ஹாய் வாங்க, இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தட்டாம்பயிறு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு 2 கப் தட்டாம்பயிறு எடுத்து நல்லா வறுத்து அதில் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது வெந்ததும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சுக்கலாம். இது ஊறினதும் நம்ம காய்கறிகள் வந்து நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் என்னெல்லாம் வேணும்னா, தேங்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய்கறி பார்த்திங்கன்னா, நாங்கள் கத்திரிக்காய் 1, முருங்கைக்காய் ஒரு 1, அப்புறம் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், தக்காளி 1, பச்சை மிளகாய், முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு உப்பு போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதும் நம்மளோட குழம்பு பயிறு வெந்துருச்சு. இந்த பயிரில் இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேணாம், இதிலே நம்ம குழம்ப கலக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வாசனையாக இருக்கும் இந்த தண்ணி. அந்த பயிரோட வாசமும் அந்த புளிக்குழம்போட அந்த காய்கறியோட வாசமும் சேர்ந்து நல்லா ஒரு வாசம் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. வீட்டில் உள்ள குழம்பு மசால் பொடி தாங்க, அதையும் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேங்க. இதை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட குழம்பு. இது கொதித்ததும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து தாளிசம் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து தட்டாம்பயிறு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன பயிர் இருக்குது, கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மொச்சப்பயிறு சேர்த்துக்கலாம். இதையும் இதே மாதிரி தான் வறுத்து வேக வச்சு நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தானது. ஏன்னா பயிர் வகைகள்னாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது தானுங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மணமாகவும் ருசியாகவும் இருக்கும் நம்மளோட தட்டாம்பயிறு குழம்பு. இதுக்கு சைடிஷாக நான் வந்து கேரட் பொரியல் பண்ணியிருக்கேங்க. கேரட் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும்